வணக்கம். இது ஐபிசி தமிழின் மாலை நேர பிரதான செய்திகளுடன் நான் யாதவன் லக்ஷனா. முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்த எதிர்க்கட்சி எம்பிக்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விரைவில் சிக்கப்போகும் பலர். அரசின் அதிரடி அறிவிப்பு. சரத் பொன்சேகா மீதான கொலை முயற்சி வழக்கு. நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்த கோரி திருமலையில் ஆர்ப்பாட்டம். விரைவில் மஹிந்தவை அழைத்து வருவேன். சூளுரைக்கும் சகா. திருமலை நகர் பகுதியில் திடீர் சுற்றி வளைப்பு. 15 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொள்ளை. மடக்கி பிடித்த கிராம மக்கள். போலீசாரின் திடீர் நடவடிக்கையில் பல ஆவணங்களுடன் சிக்கிய நபர். தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் இன்று காலை நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர். கோட்டை நீதவான் நீதிமன்றம் ஒன்றலில் அனைத்து எம்பிக்களும் ஒன்று கூடியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவின் வாகனம் ஒன்று தொடர்பான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். இதன் காரணமாகவே சுஜீவ சேனசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, எதிர்க்கட்சி எம்பிக்களான மனோ கணேசன், தயாஸ்ரீ ஜெயசேகர, ரஞ்சித் மத்தும பண்டார, லக்ஷ்மன் கிரியல்ல, மரிக்கார், ஹர்ஷடி சில்வா, பழனி திகாம்பரம், முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட பலரும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்ததுடன் உதய கம்மன்வில, கபீர் ஹாசிம் உள்ளிட்ட மேலும் பலரும் சுஜீவ சேனசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளின் ஊடாக வெளிவந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் விவகாரம் மற்றும் ஏனைய குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குண்டு தாக்குதல் தொடர்பில் இதுவரை காலமும் வெளியாகாத பல விடயங்கள் தற்போதைய விசாரணைகளினூடாக வெளிவந்துள்ளன. அவற்றில் ஒரு பகுதியையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயத்தில் குறிப்பிடப்பட்ட பெயர் மற்றும் தொடர்புடைய நபர்கள் விசாரணைகளின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்படுவார்கள். வெளிநாடுகளில் உள்ளவர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள். குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை. பல விடயங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது. குற்றத்தின் ராஜ்யமாகவே இருந்தது. விசாரணைகள் சிறந்த முறையில் இடம்பெறுவதால் தான் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன. விசாரணைகள் நிறைவுபடுத்தப்பட்டு வெகு விரைவில் நீதிமன்றக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு கொழும்பு இராணுவ தலைமையகத்தில் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தி அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை படுகொலை செய்ய முயன்றதாக கூறி 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு குறித்து நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி குறித்த வழக்கின் மேலதிக விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்த போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்று சாட்சியமளிக்க திட்டமிடப்பட்டிருந்த சாட்சியாளர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாததால் வழக்கின் சாட்சியங்களை விசாரணை செய்ய மற்றொரு திகதியை வழங்குமாறு முறைப்பாட்டு தரப்பு சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க நீதிமன்றத்தை கோரினார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குறித்த வழக்கில் மேலதிக சாட்சி விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார். 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கொழும்பு இராணுவ தலைமையகத்தில் அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தி படுகொலை செய்ய சதி செய்தமை உட்பட பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் அவசரகால சட்ட விதிமுறைகளுக்கு அமைய 27 குற்றச்சாட்டுகளின் கீழ் 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. திருகோணமலை கோமரங்கடவல பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அதிகாரிகளின் இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
கோமரங்கடவல பிரதேச செயலகத்தில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற போது மாவட்ட செயலகத்தால் நிறுத்தப்பட்ட இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். கோமரங்கடவல பிரதேச செயலக நுழைவாயிலை மறைத்து பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் தமது கோரிக்கை அடங்கிய ஸ்லோகங்களை ஏந்தி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். பல வருட காலமாக கோமரங்கடவல பிரதேச செயலாளர் பிரிவில் இடமாற்றம் கிடைக்காமல் பலர் இருக்கும்போது சிலர் நகர் பகுதியில் பணிபுரிய வேண்டும் என்ற ரீதியில் குறித்த இடமாற்றத்தினை நிறுத்தியுள்ளனர். அதனை அடுத்தே முறையான நடைமுறைப்படுத்தப்பட்ட இடமாற்றம் அவசியம் தேவை என்று தெரிவித்து அனைத்து உத்தியோகத்தர்களும் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகளால் மஹிந்த ராஜபக்சவுக்கு மவுசு எகிரியுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவை விரைவில் களுத்துறைக்கு அழைத்து வருவேன் என்று ரோஹித அபேகுணவர்த்தன சூளுரைத்துள்ளார். அன்றும் இன்றும் என்றும் எனது அரசியல் தலைவர் மஹிந்த ராஜபக்சதான். சிலிண்டரில் நான் வாக்கு கேட்ட வேளையிலும் இதனை பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தேன். மஹிந்த போன்றதொரு அரசியல் தலைவர் மீள உருவாகப் போவதில்லை. தற்போதைய அரசின் செயற்பாடுகளால் மஹிந்தவுக்குரிய பெறுமதி அதிகரித்துள்ளது. எமது ஆட்சி இருந்திருந்தால் மஹிந்தவை கிழட்டு மைனா எனவும் நாமலை குட்டி மைனா எனவும் தேசிய மக்கள் சக்தியினர் விமர்சித்திருந்திருப்பார்கள். அன்று எம்மை இப்படி விமர்சித்தவர்களுக்கு மக்கள் இன்று சமூக வலைதளங்களில் சிறப்பான பதிவுகளை பதிவிட்டு வருகின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியினருக்கு ஆட்சியை வழங்கியது நல்லது. இப்போது யதார்த்தம் புரிந்திருக்கும். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு எமது கட்சி ஆதரவாளர்களே காரணம். அவர்களும் உண்மையை புரிந்து கொண்டுள்ளனர் என்று ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். திருகோணமலை நகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 33 வியாபார நிலையங்களில் திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை அதிகாரிகளின் வழிநடத்தலில் இச்சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மட்டிகளி மட்கோ நீதிமன்ற வீதி, தபால்கந்தோர் வீதி போன்ற பிரதேசங்களில் உள்ள 33 வியாபார நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சுகாதார நடவடிக்கைகளை பேணாத 15 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்க சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் 2 ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு அருகாமை இரவு 7 மணியளவில் வீதியால் பயணித்த போது இனந்தெரியாத கொள்ளையர்கள் 2 குறித்த பெண்ணை வழிமறித்து கழுத்தில் கத்தியினை வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த 4.5 பவுன் தங்கச் சங்கிலியை நேற்றைய தினம் இரவு பறித்து கொண்டு தப்பிச் சென்றிருந்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டமையை அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் 2 மடக்கி பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் 32, 22 வயதுடைய தர்மபுரம் விஸ்வமடு பகுதியினைச் சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறையில் பல ஆவணங்களுடன் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பக்கியல்ல கன்னியம்பா பகுதியில் 4 கிராம் 100 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவால் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரிடமிருந்து வெவ்வேறு பெயர்களை கொண்ட 4 தேசிய அடையாள அட்டைகள், 2 வெளிநாட்டு கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், 2 பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் கிராம சேவையாளர் சான்றிதழ் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த நபர் அடையாள அட்டைகள் மற்றும் வெவ்வேறு பெயர்களை கொண்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளுடன் பல இடங்கள் சேவைகளை பெற்றுள்ளமையும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். திடீரென நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்த எதிர்க்கட்சி எம்பிக்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விரைவில் சிக்கப்போகும் பலர், அரசின் அதிரடி அறிவிப்பு. சரத் பொன்சேகா மீதான கொலை முயற்சி வழக்கு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்த கோரி திருமலையில் ஆர்ப்பாட்டம். விரைவில் மஹிந்தவை அழைத்து வருவேன், சூளுரைக்கும் சகா. திருமலை நகர் பகுதியில் திடீர் சுற்றிவளைப்பு, 15 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொள்ளை, மடக்கி பிடித்த கிராம மக்கள். போலீசாரின் திடீர் நடவடிக்கையில் பல ஆவணங்களுடன் சிக்கிய நபர். இத்துடன் ஐபிசி தமிழின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.